ஏன் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார்? இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 19வது அதிகாரத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 4வது மாசத்துல மட்டும் கர்த்தர் நடத்தல. இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். 5வது மாசத்திலும் என்னை நடத்துவதற்கு என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். என் ராஜா உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திருப்பி அதே பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார்? எதினால்? இப்ப நான் ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1, உனக்கு நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு. கைப்பிடி சொல்லுங்க. 2வது, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு. 3வது, சமாதானத்தை உண்டு செய்வதற்கு. 4வது, மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு. 5வது, உன்னை குறித்துண்டான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. சதா காலங்களிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய். உன்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உனக்கு பின்னணியில் என்ன திட்டம் போட்டு என்ன பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்தாலும் சரி, நீ அதெல்லாம் விழிச்சிருந்து பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்காக உன் தேவனாகி கர்த்தர் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால்தான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு, நீ சாக போற? இல்லை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிற வரையில் நான் சாக மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இருக்கணுமா? அல்லேலூயா. அப்போ என் ஆண்டவராகி தெய்வம் ஒவ்வொரு நொடி பொழுதும் என் கூடவே இருப்பதற்குண்டான முதல் நோக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என் நம்பிக்கையை துளிர்க்க செய்வதற்காகத்தான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா. ஒரு சில நேரத்தில் ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்போ மெக்கானிக் செட் இருக்குல்ல, இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பேர் பண்ண கொண்டு போய் விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்க, ஆனால் ரிப்பேரு பண்ண மாட்டாங்க. அந்த வண்டிக்குள்ளெல்லாம் பார்த்தோன்னாக்கா இன்ஜினே இருக்காது. ஒரு சில வண்டியில் பாடி இருக்காது. ஒரு சில வண்டியில் ஜாக்கி போட்டு ஏற்றிட்டு 4 வீலையும் கட்டிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், நம்ம கூட இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள கட்டி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் 4 வீலும் கைட்டின்னு எவ்வளோ கொடுமையாக இருக்குது. 4 வீலு கட்டிட்டு 32 பல்லு கொட்டிட்டு எப்படி இருக்க யோசிச்சு பாருங்களேன் பார்க்கலாம். ஐயோ, நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் இருக்க வேண்டிய நம்மளை இந்த இடத்துல வெள்ளையும் சொல்லியுமா கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறாருனாக்கா, நீ நானும் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். சில நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆண்டவரை பார்க்குற போது எனக்கே பொறாமையாக இருக்கும். என்ன பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்ன கேட்டிங்கனாக்கா,
அப்படி என்னதான் நம்ம ஸ்பெஷல் ஆண்டவருக்கு? அப்படி என்ன இருக்குது நம்ம கிட்ட? என்ன இருக்குது? அப்படி சில நேரத்தில் அப்படியே பெருமையாக நினச்சிக்கிறோம். நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, மாயனார் செய்த உடல். ஒரு சின்ன ஓட்டம் வச்சுன்னா டம்முன்னு அழிஞ்சு போயிடும். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் இஸ் கான், முடிஞ்சு போயிட்டோம். அதனால் நம்முடைய சாமர்த்தியத்தினால கிடையாதுங்க, நம்முடைய புத்திசாலித்தனத்தினால எல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், கர்த்தர் என் மேலே பாராட்டின இரக்கம்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை உன்னை உருவாக்கி கொண்டிருப்பது, ஆண்டவருடைய வேலை உன்னை தூக்கி நிறுத்த நினைப்பது, ஆண்டவருடைய வேலை உனக்கு நன்மை செய்வது. இப்போ மனுஷன் ஒரு உதவி செய்த நினச்சிங்களேன், நான் தான் அவனுக்கு இதை பண்ணேன், நான் தான் அவனுக்கு அதை செய்தேன், நான் தான் இது பண்ணேன், இதுக்கு பிறகு அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. இன்னைக்கு உனக்கு நன்மை செய்தவர் இவர் தான், அடுத்த நாள் வேறொரு நன்மை செய்யக்கூடியது அவர் தான், அதுக்கு அடுத்த நாள் உனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். எதற்காக? எனக்கு நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக. எடுத்து வாசிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்களில் சில கடக்க முடியாதபடி சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் போகிற போது நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி, சிலர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் போல தெரியுது, முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்கிற போது நமக்குள்ள என்ன நினைக்கிறனாக்கா, ஐயோ எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்ற ஒரு எண்ணம், ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நம்மை சூழ ஆரம்பிக்குமா? அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாம் பேசப்படுகிற போது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்கிற போது, நிறைய காரியத்தில் மாறுதலற்ற ஒரு வாழ்க்கை வருகிற போது நிறைய பிரச்சனைகள் நம்மை அப்படியே விசுவாசத்தில் தேய்மானத்தோடு கூட கொண்டு போகுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட எந்த மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, நீ ஆராதிக்கிற உன் தெய்வம் இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னாக்கா, உன் நம்பிக்கை கெட்டு போகாமல் உன்னை நடத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். எப்பவுமே கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுள் அல்லாதவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, கடவுளை அல்லாதவர்களுக்கு இருப்பதை கொண்டு கணக்கிடுவார்கள். தன்னிடத்தில் என்ன என்ன இருக்குதோ, நான் கிட்ட ஒரு 10,000 நான் சம்பாதிக்கிறேனாக்கா, அந்த 10,000 சம்பாதித்துக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணுவாங்க, கணக்கிடுவார்கள். இல்லை நான் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேனாக்கா, அந்த 1,00,000 ரூபா கேட்டார் போல் அவங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு அல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொண்டு கணக்கீடு செய்கிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபினுடைய வாழ்க்கையில அவனை சுற்றிலும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தோல்வி 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 தோல்வி. ஒரு பக்கம் அவனுடைய சவதரித்து வைத்து இருக்கிற எல்லா நன்மைகளும் போயிடுச்சு, அவன் வீடு போயிடுச்சு, அவன் பிள்ளைகள் போயிட்டாங்க, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. அவனுடைய காதுகளில் கேட்டு கேட்டு மனம் தளர்ந்து போயிட்டான். கடைசி சொல்றாங்க, யோபு அவள் தான் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்ததற்குண்டான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு என்று சொல்றப்ப தான் 2 கயரத்தையும் உயர்த்தி சொன்னான், இல்லை என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னுடைய அத்தியாயத்தை அலைந்து போக விட மாட்டார். கையை தட்டி சொல்லணும். உனக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொக்கரிக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லணும், நீ நானும் ஆராதிக்கிறதை போல நான் மாயையான ஒருவரை ஆராதிக்கல, என் சத்தத்தை கேட்கிறனை பார்க்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன். அவர் ஒரு காலமும் கைவிடுகிறவர் அல்ல, ஒரு காலம் என்னை கைவிடுகிறவர் அல்ல. சரியான நேரத்தில் என்னை தூக்கி சுமக்கிறவர் யா தேவன், சரியான நேரத்தில் எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், சரியான நேரத்தில் எனக்கு நன்மை செய்யக்கூடியவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, என் நம்பிக்கை வீண் போகாது.
ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு முதல் ஆதாரமே என்ன கிடையாது, நம்பிக்கை வீண் போகாது. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் சந்ததி உயர்த்தப்படுனாக்கா என் சந்ததி உயர்த்தப்படும். என் சபை ஆசீர்வதிக்கப்படும். என்னை சுற்றிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நினைப்பேன். ஆனால் அது எந்த சூழ்நிலையிலே அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கையை தட்டு ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கிறங்க. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படண்டா, காற்றினையும் கடலினையும் அடக்குவதற்கு அதிகாரம் உள்ள தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரா? எப்பவுமே நீங்கள் நிறைய விசுவாசிகளுடைய கவனத்திற்கு நான் திருப்பி நான் சொல்கிறேன், நீ போயிட்டு இருக்கிற படகுல இப்படியும் அப்படியும் சாயக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் வருதில்ல, அதனால கர்த்தர் உன்னை மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அப்பதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுவதற்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிரச்சனைகளுக்கு மத்தியில தாங்க உன் கூட இருக்கிற மனுஷனையும் நீ ஆராதிக்கிற தெய்வத்தையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் எல்லாமே கத்து மாதிரி இல்லாம போயிடுவான். ஆனா நான் ஆராதிக்கிற என் தெய்வம் தான் என் கூடவே இருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, தாவீது சொல்ற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த வார்த்தை எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன, அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன, ஆனால் அவர் போராடின போராட்டம் என்ன, அவர் அனுபவித்த பாடு என்ன, அவர் அனுபவித்த கஷ்டம் என்ன. உனக்கு எனக்கு என்னையா வந்தது? என்ன கஷ்டம் வந்தது? எங்க தாயை பார்க்காம, தகப்பனை பார்க்காம, சகோதரிகளை பார்க்காம, சகோதரனை பார்க்காம, ஊரை பார்க்காம, உறவை பார்க்காம, சுற்றி இருக்கிறவர்களை பார்க்காம மிருகத்தோடைய பல நாட்கள் வாழ்ந்தானா. அப்போ கூட அவனுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதான், என் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் ஒரு நாள் ஜனங்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் என்னை ராஜாவாக உருவாக்கும். கையை தட்ட மாட்டீங்களா? உருவாக்கும். அது நம்பிக்கை. சூழ்நிலைகளை கண்டு தீர்மானிக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாதுங்க. சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எதிராக இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நான் உருவாக்கப்படுவேன் என்று நினைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொன்ன, உன் நம்பிக்கை வீண் போகாது. அது என்ன அர்த்தம்? நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணுமா? உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணுமா? நம்பிக்கை அற்று வாழ்க்கை வாழாத. நீ கடவுளுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லாசரு மரித்த இடத்துல இயேசு போனாரா? அந்த இடத்துல அழுது புலம்புகிறவர்களை எல்லாம் பார்த்து இயேசு கண்ணீர் விட்டாரா? ஏன் தெரியுமா? லாசரு அழுதுட்டானேன்றது கிடையாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த செத்து போன மனுஷனை என்னால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்பதை இந்த ஜனங்கள் அறியாதிருக்கிறார்களே என்று கண்டு தான் கர்த்தர் கலங்கி போனாரா. அதுக்காகத்தான் கண்ணீர் விட்டாரா? லாசரு ரொம்ப நேசிச்சாரு, அதனால தான் அழுகுறேன்ட்டு சொல்லி வசனம் சொல்லுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்களாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நான் இவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன், செத்தவங்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறேன், நடக்காதவங்களை நடக்க வச்சிருக்கிறேன், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி இருக்கிறேன், குருடனை பார்க்க வச்சிருக்கிறேன், என் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிற போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்ட்டு கர்த்தர் எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரா? இயேசு வந்துட்டாருப்பா, லாசரு இப்போ உயிரோடு வந்துடுவான், நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்ட்டு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த ஜனங்கள் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீர் இல்லாததுனால லாசரு மரித்து அவனுடைய சரீரம் 3 நாள் ஆகிப்போச்சு, அது நாத்தடிக்கும், அழுகி போயிட்டு இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் நாட்டடிக்கிறதுக்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கர்த்தர் புதுப்பிக்க நினைக்கிறார். சங்கீதம் 22 அதிகாரத்தில் 4-5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள், தாவீது சொல்றார் பாருங்க, என் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின
அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பாருங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு சொல்லணும், எங்க தாயும் தகப்பனும் இயேசுவை நம்பினார்கள், இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். சொல்லுங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லணும். தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை கண்டு பிள்ளைகள் சத்தமிட்டு சொல்லணும், என் தாயும் தகப்பனும் கர்த்தரை நம்பினதினால்தான் இன்றைக்கு நாங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறோம். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்த்திருக்கிறது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாக்களின் நிமித்தமாக, அவர்களிடத்தில் இருந்த நம்பிக்கையின் நிமித்தமாக. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். யாருக்கு ரெட்டிப்பான நன்மை தருவாரா? விசுவாசம் உள்ள சந்ததிகளுக்கு கத்தர் கொடுப்பாரா? இயேசு நிறைய இடத்துல ஊழியம் செய்தாருங்க, நிறைய இடத்துல ஊழியம் செய்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மனுஷனும் கருப்பா செவப்பா, இந்த ஜாதி அந்த ஜாதியா, பெரியவனா சின்னவனா, ஏழையா பணக்காரனா அப்படிலாம் பார்க்கலங்க. இவன் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமாண்டெல்லாம் பார்க்கலங்க. ஒவ்வொரு இடத்திலும் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த வியாதியை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்புகிறாயா? என்னாலே அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகிறாயா? ஆண்டு சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், 5வது மாதத்தில் நீங்கள் போகிற பாதை அப்படியே பாலும் தேனும் ஓடுற மாதிரி இருக்காது. பாலும் தேனும் எப்படி இருக்காது? பாலும் தேனும் ஓடுற மாதிரி இருக்கு. நம்ம ஆளுங்க பயங்கரமான அப்படியே கனவுல மிதந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்காது. நிறைய நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும், எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதற்கு மத்தியிலும் கர்த்தர் உன்னை அப்படியே அழகாக உன்னை தூக்கி சுமந்துட்டு போவார். தூக்கி சுமந்துட்டு போவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று தினத்தில் ஒரு 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 கதை சொன்னேன் நான். கதையில் நடந்த ஒரு சம்பவம். 12 பிச்சைக்காரர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பிச்சை எடுக்கும்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒருவர் வந்து 11 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு, காலி ஆயிடுச்சு. 12வது நபர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு. 11 பேர் சாப்பிட்றாங்க. இதை பார்த்த ஒருவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை வேணும்னே கீழே போடுறாரு. அந்த மனுஷன் பசியில் இருக்கிறான். இந்த பணத்தை அவன் எப்படி யூஸ் பண்ணுறான்ட்டு பார்க்கறதுக்காக தன்னுடைய பணத்தை கீழே போடுறாருங்க. போட்டுட்டு அப்படியே போடுறாரு. கொஞ்ச நேரத்தில் சத்தமிட்டு இந்த 12வது நபர் சத்தமிட்டு கூப்பிட்டுட்டு, ஐயா உங்கள் பணத்தை கீழே போட்டுட்டு போகிறீங்க, இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் திரும்ப வந்து அவர் சொல்கிறாரு, நீ தான் சாப்பிடாமல் இருக்கிறியே, 11 பேர் உனக்கு முன்னாடி சாப்பிட்றாங்க, 12வது நம்பர் நீ சாப்பிடாமல் இருக்கிறல்ல, நீ அதை சாப்பிட்ரு, எடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கலாமே, ஏன் என்கிட்ட கொடுக்கணுன்ட்டு உனக்கு அந்த எண்ணம் அப்படின்னு சொன்னபோது அந்த பிச்சைக்காரன் சொன்னா, இத்தனை வருஷமும் என்னை போஷித்த தேவன் என்னை கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார், இன்னைக்கும் அவர் என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னை ஒரு தெய்வம் பார்த்துட்டு இருக்கிறாரு, நீங்கள் தெரியாமல் போட்டுட்டு போகிற காசை உங்களுக்கு தெரியாமல் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டுனாக்கா அடுத்த நாள் என் தெய்வம் என்னை எப்படி போஷிப்பார்? ஹலோ, நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? உன்னை ஒரு தெய்வம் எப்பயும் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அவருக்கு முன்னாடி பயபக்தியான ஒரு வாழ்க்கை வாழணும், அவருக்கு முன்னாடி நடுங்கி வாழுகிற ஒரு ஜீவியம் இருக்கணும், அவருக்கு முன்னாடி உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த மனுஷனுடைய இருதயம் எல்லாம் உடஞ்சி போச்சு. 11 பேர் சாப்பிட்றாங்க, 12வது ஆள் பட்டினியாக இருக்கிறான். அடுத்தது இவனுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் நான் தவறிவிட்ட காசை கூட அவன் எடுத்து அதை சாப்பாடுறதுக்கோ அல்லது அடுத்த நாள் உன்னுடைய பிரயாணத்திற்கு அவன் யூஸ் பண்ணிக்காம என்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறானே. கூப்பிட்டு கொடுத்தது இல்லாமல் அடுத்தது என்ன சொல்கிறான், என்னை போஷிக்கிறதுக்கு தெய்வம் இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பேசிகிட்டு இருக்கிற போதே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பணக்கார ஒரு வாலிபன் இறங்கி வரான். அவனுடைய கையில் வந்து ஒரு பிரியாணி பாக்கெட் இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
இதை பார்த்து அந்த மனுஷன் என்ன பண்ணலையா, உடனே அதை சாப்பிட்றல. அந்த பணக்கார மனிதனை பார்த்து சொன்னானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஒரு கலர்னு சாப்பாடை கொண்டு வந்து 11 பேருக்கு அவங்க கொடுத்துட்டு 12வது ஆள் நான் பட்டினி பண்ண. இல்லை இல்லை, எனக்கு வித்தியாசமான ஆகாரத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருப்பதினால்தான். சிலர் இப்போது நம்ம சர்ச்சில் கூட சில பேர் இருப்பாங்கல்ல, சிலர் நல்ல வீடு கட்டிட்டாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சிலர் நல்ல உயரத்துக்கு போயிட்டாங்க, சிலர் நன்மையை கண்டுட்டாங்க, சிலர் பெரிய அப்படி இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. சில பேர் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பேட் லக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேங்க, பேட் லக் கிடையாதுங்க. உன்னை காட்டிலும் ஒரு பெருமிதமான ஆசீர்வாதத்தை கூடுதலாக கொடுக்கறதுக்கு கர்த்தர் காத்திருக்கிறாரு. கர்த்தர் காத்திருக்கிறாரு. பிள்ளை பேர் அடைந்தவர்கள் சொல்கிறேன், பிள்ளை பேர் அடையாதவர்கள் சொல்கிறேன், பிள்ளை பேர் அடையாதவர்கள் ஒரு காலம் கவலைப்படாதீங்க. எல்லாவரை காட்டிலும் பிரமிப்புள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நடுவிலே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எலிசபெத்தினுடைய கற்பத்தை அடைத்து வைத்ததும் தேவன்தான். சரியான நேரத்தில் அதை திறந்து ஒரு யோவான் ஸ்நானகனை கொண்டு வந்தவரும் தேவன். நான் கையெழுத்தி தேவன்தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது, உன் நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது. அந்த பணக்கார வாலிபனை பார்த்து அவன் ஒரு புன்னகையோடு கூட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னா, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறவைகளை ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால தான் இத்தனை நாள் போஷிச்சாரு, இன்னைக்கும் போஷிக்கிறாரு. வேணும்னா பாருங்க, நாளைக்கு கூட என்னை போஷிப்பதற்கு அவர் பெரியவராயிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனாருங்க, ஆச்சரியப்பட்டு போனாரு. இவ்வளவு பெரிய நம்பிக்கை, இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு மேலே வைராக்கியம், ஒன்றுமே இல்லை. அடுத்த வேலைக்கு என்ன செய்வேன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ளே இருந்ததா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதனால தான் பைபிள் அழகாக சொல்லுது, என்னுடைய தாய் தகப்பனார் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பணம், பொருள், வீடு, ஆஸ்தி, இடம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையங்க, கண்டிப்பாக கிருபையை சேர்த்து வைங்க, கிருபையை சேர்த்து வைங்க. பாருங்க, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நிக்கிரகமாயிடும். ஆனால் கடவுளுடைய கிருபை ஒரு காலமும் ஆகாது, கடவுளுடைய கிருபை ஒரு காலமும் ஆகாது, கடவுளுடைய கிருபை ஒரு காலமாகாது. யாக்கோபு நினைச்சான் தந்திரமாக ஏசாவுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு தந்திரமாக போய் பொழைச்சிக்கலாம்னு நினச்சான். ஆனால் மாடை விட கேவலமாக கஷ்டப்பட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய மாமனிடத்தில் போயிட்டு என்ன பண்ணான்னா 14 வருஷம் கொத்தடிமையாக வேலை செஞ்சான். பெரிய ஆளாயிடலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணான், தகப்பங்கிட்ட ஏசாவை போல ஒரு ரோமமுள்ள ஒரு உடையை உடுத்திட்டு போய் கேட்டான். ஆனால் கடைசியில் ஏது கிடைச்ச நல்லா இருக்குன்னு நினச்சானோ அது அவனுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கல. அவன் யாப்பேத்து நதிக்கரையை தெரிந்து கொண்டு அந்த நதிக்கரையிலிருந்து முழங்கால் நின்று அப்பாவை நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றுங்க, அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்குன்ட்டு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு தான் கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க மகளா. அல்லேலூயா. அப்பக்கு பிறகு தான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நம்முடைய கணக்கெல்லாம் மாறும், ஆண்டவருடைய கணக்கு மாறாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே.